வணக்கம். அண்ணாமலை டுடேல இன்றைக்கி நம்ம 3 அப்டேட் பார்க்குறோம். முதல்ல அண்ணாமலை அவர்கள் திருப்பூர் மாவட்டத்தில் இந்த குப்பை கிடங்கு அது பற்றின பிரச்சனையில் போராட்டம் பண்ணுறாரு. அவரை அரெஸ்ட் பண்ணி டீட்டெயின் பண்ணிடுறாங்க. அப்போ அந்த போராட்டத்தில் அவர் பேசுகிற ஸ்பீச் ஒன்று, அதுக்கப்புறமா அதை முடிச்சுட்டு வெளியே ஒரு பெரிய ப்ரெஸ் மீட் ஒன்று கொடுக்குறாரு, ஒரு ½ அன் ஹவருக்கு மேலே. அந்த ப்ரெஸ் மீட்டோட ஹைலைட்ஸ் 2வது. 3வது, திருப்பரங்குன்றம் தீபம் இஷ்யூ ரிலேட்டடாக ஒரு முருக பக்தர் அவர் மேலே அவரே தீ கொளுத்தி இறந்து போயிருக்கிறார். இது கண்டனம் தெரிவித்து அதையும் அந்த ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ்லேயே அவர் பேசுகிறார். இன்னும் பல விஷயங்கள் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் பேசுகிறாரு. இந்த 3 தான் இன்னையோடைய அண்ணாமலை டுடேல உள்ள அப்டேட். அவங்க மணியன் கோபி, நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பாசிட்டிவ் பாலிடிக்ஸ். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு இருக்கீங்க பட்சத்தில் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்தடுத்து போகிற வீடியோஸ் சேரும். நான் என்ன பண்ணுறேன் சொல்கிறேன்னு சொன்னால், நான் இது எல்லாத்தையும் பார்த்துட்டேன். அந்த போராட்டமில் அவர் பேசின ஒரு 10 மினிட் ஸ்பீச், அதுக்கப்புறமா ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் 1/2 மணி நேரம் ஸ்பீச் எல்லாத்தையும் நான் கிளப் பண்ணி அதை க்ரோனலாஜிக்கலாக ரிப்பிட்டேஷன் இல்லாமல் முக்கியமான ஹைலைட்ஸ் மட்டும் நான் ஷேர் பண்ணிடுறேன். ஸோ இந்த திருப்பூரில் என்ன பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா, திருப்பூர் மாநகராட்சிக்குள்ளே குப்பை ஜென்ரேட் ஆகுது. அது 2 வகையான குப்பை. ஒன்று பொதுவாக தனித்தனி வீடுகளில் கலெக்ட் ஆகிற குப்பை, அதுக்கப்புறமா பல்க் ஜென்ரேட்டர்ஸ்னு சொல்லிட்டு பெரிய நிறுவனங்கள் மொத்தமாக குப்பை ஜென்ரேட் பண்ணுறது. இந்த 2 குப்பைகள் சேர்த்து ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 700 டன்ஸ் குப்பை ஜென்ரேட் ஆகும்னு சொல்கிறார். கிட்டத்தட்ட 700 இன்ட்டு ஒரு டன் 1000 கிலோ. ஸோ 7 லட்சம் கிலோன்னா என்னால் கற்பனையே பண்ண முடியல. அந்த 700 டன் குப்பை ஜென்ரேட் ஆகுதுங்கிறாரு. அதை 2 விதமாக அவங்க சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், அரசாங்கத்திலேருந்து இந்த சின்ன வீடுகள்லேருந்து கலெக்ட் ஆகிற குப்பை இருக்கு இல்லையா, அந்த குப்பையை வாங்குகிற இடத்துலையே பிரிக்கணும். அதாவது மக்கும் குப்பை, மக்காத குப்பை, அப்புறமா பிளாஸ்டிக், அந்த மாதிரிலாம் தரம் பிரிச்சுட்டு அதை ரீசைக்கிள் பண்ணணும். அது ஒன்று. இன்னொன்று, இந்த பல்க் ஜென்ரேட்டர்ஸ் இருக்காங்கல்ல, பெரிய நிறுவனங்கள், அவங்களே என்ன பண்ணணும்னா உள்ளுக்குள்ளே அவங்களே அதை ரீசைக்கிள் பண்ணுறதுக்கான வேலைகள் பண்ணணும். இதான் சட்டத்திட்டத்தில் உள்ளது போல். இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த 700 டன் குப்பையை எடுத்து கொண்டு போய் ஒரு மாநகராட்சிக்கு வெளியே இருக்கிற ஒரு சில கிராமங்களில் டம்ப் பண்ணிடுறாங்க அப்படிங்கிறாங்க. அதுபோல் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஏற்கனவே ஒரு கிராமத்தில் டம்ப் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி இவ்வளோ பெரிய குப்பையை டெய்லி 700 டன்ஸ் மாதிரி குவான்டிட்டியில் நீங்கள் குப்பையை டம்ப் பண்ணிங்கன்னா என்ன ஆகும்னா, அங்கே அந்த நிலத்தடி நீர் கெட்டு போயிடுது. பக்கத்தில் ஒரு கால்வாய் இருக்குன்னா அந்த தண்ணீர் கெட்டு போயிடுது. அந்த காற்று மாசுபடிஞ்சிருது. இதனால் கேன்சர் பிரச்சனை மாதிரி பல பிரச்சனைகள் வந்துடுது போல். ஸோ என்ன பண்ணிடுறாங்கன்னா, ஏற்கனவே முதல்ல அவங்க குப்பையை கொட்டிட்டு இருந்த கிராமத்துலேருந்து கோர்ட்டு கேஸ் போட்டு அந்த கோர்ட் ஆர்டருக்கு அப்புறமா அந்த கிராமத்தில் கொட்டாமல் இப்போ இடுவாயின்னு இன்னொரு கிராமத்தில் போய் கொட்டிகிட்ருக்காங்க போல். இப்போ அந்த மக்கள்லாம் சேர்ந்து திரும்ப போராட்டம் பண்ணி இங்கே குப்பையை கொட்டாதீங்கன்னு சொல்லி பிரச்சனை பண்ணுறாங்க. இது பிரச்சனை பண்ணும்போது இப்போ திருப்பூரோட மேயர் தினேஷ்குமார்னு ஒருத்தர் இருக்கார் போல். ஸோ அவர் இப்போ அண்ணாமலை அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா, அவர் அதில் இந்த திருப்பூரில் இந்த குப்பையை அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, தரம் பிரித்து பார்த்தாங்கன்னு சொன்னால் அது 700 டன்னுங்கிறது அப்படியே படிப்படியாக குவான்டிட்டி குறைஞ்சிரும். 100 டன் 200 டன் மாதிரி ஆகிடும். அப்போது இவங்களால் அதில் கமிஷன் பார்க்க முடியல. அதனால் இந்த கான்ட்ராக்டர்ஸ் கிட்ட, டிரான்ஸ்போர்ட் கான்ட்ராக்டர்ஸ் கிட்ட எல்லாத்துலேயும் கமிஷன் வாங்குறதுக்காக இந்த குப்பையை அதிகமாக அவங்க சேர விட்டு டம்பிங் யார்டில் போட்டு இந்த கான்ட்ராக்டர்ஸ் மூலமாக பணம் சம்பாதிச்சிட்ருக்காங்க. லாஜிக்கலி பார்த்தா நீங்கள் என்ன பண்ணணுன்னா, இந்த குப்பை எல்லாத்தையுமே ரீசைக்கிள் பண்ணி அதில் உரம் தயார் பண்ணுறது, இன்னும் பல விஷயங்கள் மூலமாக நீங்கள் அதையே பணமாக மாற்ற முடியும். இந்த மாதிரி பல இடங்களில் பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, பணம் கொடுத்து பணம் செலவு பண்ணி இந்த மாதிரி குப்பையை அகற்றுறதுக்கு பண்ணுறாங்க. அதுவும் என்ன பண்ணுறாங்கன்னா, தப்பாக போய்ட்டு ஒரு இடத்துல டம்ப் பண்ணிடுறாங்க. ஸோ எல்லா பக்கம் இவர் கமிஷன் வாங்குறதா வேலையாக இருக்குது. ஸ்வச் பாரத் திட்டம் எடுத்து பார்த்தோன்னு சொன்னால் அவார்டு பண்ணுறாங்க. மொத்தம் 10 லட்சத்துக்கு மேலே உள்ள நகரங்கள்னு எடுத்து பார்த்தோன்னு சொன்னால் மதுரை கடைசியில் வருது. அதுக்கப்புறம் கோயம்புத்தூர் அதுக்கப்புறம் வருது. இப்படி தமிழ்நாட்டில் இருக்க எல்லா நகரங்களுமே அவ்வளோ குப்பை மாசுபடிஞ்ச நகரங்களாக இருக்குது. 3 லட்சத்துலேருந்து 10 லட்சத்து நகரம் எடுத்தால் கூட ஈரோடு பெனல்டிமேட் ரேங்கிங்கில் இருக்குது. திருப்பூரில் ஒரு 77வது ரேங்கிங்கில் இருக்குது. 95 ரேங்கிங்கில் 77th ரேங்க்கு பின்னாடி இருக்குது. அப்போது இவங்க எல்லோரும் சொல்கிறாங்க, நார்த் இந்தியன் ஸ்டேட்ஸு இல்லை ஊரெல்லாம் பின்தங்கிய நகரங்கள்லாம் சொல்கிறாங்க. இண்டோர் அங்கே ஃபஸ்ட் ப்ளேஸ் வாங்கியிருக்கு. இவங்க இன்னுமே இப்படி நாங்கள் பழைய காலத்து பெருமையே பேசிட்டு நம்ம ஊரை குப்பைக்காடாக மாற்றிட்டுருக்குறாங்க. ரொம்ப பெரிய பிரச்சனை. இந்த குப்பையை கொட்டக்கூடாதுன்னு ஃபைல் பண்ண பெட்டிஷனரோடைய ஒய்ஃபுக்கு 6 மாதத்தில் குறப்பிரசவம் பிறந்திருக்குது. இப்படி நிறைய பிரச்சனைகள் இருக்குது. இங்கே கேன்சர் பிரச்சனைக்கு வேறு ஜாஸ்தி ஆகுது. நான் பர்சனலாக ஹெல்த் மினிஸ்டர்கிட்ட இங்கே ஒரு கேன்சர் ஹாஸ்பிட்டல் கொண்டு வரணும்னு நான் சொல்கிறேன். இப்படி இங்கே ஊர் மக்கள் அவ்வளோ தூரம் உழைக்கிறாங்க. திருப்பூரில் கிட்டத்தட்ட 90,000 கோடி வரைக்கும் அவங்க பொருளாதாரத்தில் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க, கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. அவ்வளோ உழைப்பாளர்கள் இருக்கக்கூடிய, தொழிலாளர்கள் இருக்கக்கூடிய பெரிய பெரிய புத்திசாலிங்க. அவ்வளோ தூரம் நம்ம சின்ன ஊர், இவ்வளோ பெரிய பொருளாதாரத்தில் உதவி பண்ணுற ஊர் பணம் சம்பாதிச்சிடுறாங்க, வளர்ந்துடுறாங்க. நாளைக்கு ஆரோக்கியமாக வாழணும்ல, அங்கே உயிரே இருக்காது போலியே இப்படிலாம் இவ்வளோ கேவலமாக நடந்துட்டு இருந்துச்சுன்னு சொன்னால். அப்போது இதை தட்டி கேட்கணும் அப்படிங்கிறது தான் இவருடைய ஒட்டுமொத்த குற்றச்சாட்டு.
இப்போ அந்த இடுவாய் கிராமத்தில் வந்து 2வது கிராமத்தில் இவங்க குப்பை கொட்டக்கூடாதுன்னு அந்த ஊர் மக்கள்லாம் சேர்ந்து போராட்டம் பண்ணுறாங்க. போராட்டம் பண்ணும்போது அங்கே இருக்கிற ஒரு சிலர் வந்து கொஞ்சம் ஃபோர்ஸாக சண்டை போடுறாங்க போல். நேச்சுரலி அவங்க ஊரில் வந்து காற்று மாசுபடுது, தண்ணி மாசுபடுது, எல்லாருக்கும் நோய் வருது, குழந்தைங்கள் குறப்பிரசவத்தில் பிறக்கிறாங்கன்னா எவ்வளோ பெரிய கோபமாக இருக்கும். ஏன்னா அந்த மொத்த குப்பை கிடங்கில் அந்த ஊர் குப்பை 1% கூட இருக்காதுங்கிறாங்க. அப்போ அவங்க பயங்கர ஃபோர்ஸாக ரிட்டாலியேட் பண்ணியிருக்கிறாங்க. அதில் வந்து இந்த மேயருக்கு பயங்கரமான ஒரு ஈகோ பிரச்சனை வந்துருச்சு, சண்டை வந்துருச்சுன்னு சொல்கிறார் அண்ணாமலை அவர்கள். அப்போ என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், அங்கே நிறைய ப்ரொட்டஸ்டர்ஸ் மேலே கேஸ் போட்டிருக்காங்க. ஒரு 10 பேருக்கு மேலே கேஸ் போட்டிருக்காங்க. அதில் 6 பேர் பிஜேபி ஆளுங்க, மீதி 4 பேர் பொதுமக்கள். எவ்வளோ கேஸ் போடுறாங்கன்னா 10-12 செக்ஷன் அவங்க மேலே கேஸ் போடுறாங்களாம். என்ன மாதிரி கேஸ்லான்னு சொன்னால், அங்கே இருக்கிற பெண் காவலர்கள் மேலே இவங்க தவறாக நடந்துக்கிட்டாங்க, செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் கேஸ் வரைக்கும் அவ்வளோ தூரம் வந்து தப்பாக கேஸ் போட்டு அவங்கள பயங்கரமாக பழி வாங்குறாங்க. அப்போ அண்ணாமலை அவர் கேட்குறாரு, இடியில் வந்து ஒரு 2 குற்றச்சாட்டை வந்து இடி வைக்கிறாங்க இவர் KN நேரு மேலே. முதல் குற்றச்சாட்டு 888 கோடி ஊழல்னு சொல்லி, 2வது குற்றச்சாட்டு 1020 கோடி ஊழல்னு சொல்லி. ஸோ கிட்டத்தட்ட 1900 கோடி ஊழல் பண்ணியிருக்காருன்னு குற்றச்சாட்டு வைக்கிறவர் மேலே இன்னும் ஒரு FIR போட மாட்டேங்கிறாங்க. இங்கே பொதுமக்கள் அவங்களோட கிராமத்தை இவ்வளோ தூரம் நாசம் பண்ணுறீங்களேன்னு சொல்லி போராட்டம் பண்ணதுக்கு அவங்க மேலே 12 செக்ஷனில் FIR போடுறாங்கன்னு சொன்னால் எந்த அளவுக்கு ஒரு காட்டாட்சி நடந்துகிட்ருக்கு, போலீஸ் எந்த அளவுக்கு தவறுதலாக பயன்படுத்திகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறாரு. ஸோ இந்த மாதிரி போராட்டம் பண்ணதுக்கு அப்புறமா என்ன பண்ணியிருக்காங்கன்னு சொன்னால், அந்த மேயர் என்ன சொல்லியிருக்காருன்னா, என்னையை வந்து நீங்கள் தனிப்பட்ட முறையில் திட்டிருக்கிறீங்க, ஸோ நீங்கள் எல்லோரும் என்கிட்ட மன்னிப்பு கேட்டால் நான் வந்து குப்பையை கொட்ட வேணாம்னு சொல்கிறேன்னு சொல்லியிருக்காரு. அப்படின்னு அண்ணாமலை அவர் சொல்கிறார். என்னால் நம்பவே முடியல. இந்த காலகட்டத்தில் இவ்வளோ சோஷியல் மீடியா, இவ்வளோ தூரம் கம்ப்யூட்டர், இன்டர்நெட்டு வந்ததுக்கப்புறமா இந்த நூற்றாண்டில் இப்படி ஒரு பிரச்சனையாக அதுவும் இப்போ கண்ணு முன்னாடி நடந்துகிட்ருக்கான்னு என்னால் நம்பவே முடியல. திரும்பி நான் ரீப்ளை பண்ணி கேட்குறேன். அப்புறம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அங்கே இருக்கிற பெண்கள், வயசானவங்க, அந்த கிராமத்தில் இருக்க எல்லோரும் போயிட்டு மேயர்கிட்ட மன்னிப்பு கேட்டு அதுக்கப்புறமா வந்து குப்பை போட வேண்டான்னு சொல்லி மன்னிப்பு கேட்டு சமாதானப்படுத்தினதுக்கு அப்புறமா அடுத்த வாரம் திருப்பி குப்பையை போட்டுருக்குறாங்களாமா. இது சினிமாவோட மோசமாக இருக்கே. ஒரு ஊர் கிராமமே போயிட்டு ஒருத்தர்கிட்ட போய் மன்னிப்பு கேட்குறாங்கன்னு சொன்னால், அது என்ன பதவியில் இருக்கிறவர், ஒரு மேயர் பொறுப்பில் இருக்கிறவர்கிட்ட. இப்போ இந்த வெற்றிமாறன், ரஞ்சித், அப்புறமா நம்ம மாரி செல்வராஜ்லாம் படம் எடுக்கிறாங்க. இந்த மாதிரி தப்பு நடக்குதுன்னு சொல்லிட்டு அது தனுஷ் போய் காலில் விழுகிறாரு. எல்லோரும் வந்து அவ்வளோ தூரம் நம்ம ஷாக் ஆகிறோம், மூவ் ஆகிறோம், கை தட்டுறோம். அந்த நடிகர்களுக்கு வந்து மிகப்பெரிய லெவலில் ஒரு மவுஸ் கூடுது. இப்போ இருக்கிற நடிகர்கள்லாம் வந்து வணங்குறாங்க. நேரில் நிஜத்தில் நம்ம கண்ணு முன்னாடி இப்படி ஒரு அநியாயம் நடந்துகிட்ருக்கு. இது வெளியவும் சேரவும் இல்லை. அப்படி கொண்டு போய் இப்போ அண்ணாமலை போன்ற ஒரு தமிழ்நாட்டில் டாப் பொலிட்டீஷியன் போய் பேசினதுக்கப்புறமாவும் எந்த மாதிரியான நடவடிக்கை எடுக்க போகிறாங்கன்றது எனக்கு தெரியல. அண்ணாமலை அவர்களே கடைசியில் சொல்கிறார், நான் என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியல, என்ன பண்ணணும்னு நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறார். அப்புறம் என்னெல்லாம் பண்ண போகிறேன்றதெல்லாம் சொல்கிறாரு. அதெல்லாம் சொல்கிறேன். அதுதான் அவ்வளோ பரிதாபமான நிலை. எனக்கு இந்த ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் பார்க்கும்போது ரொம்ப ஒரு ஃப்ரஸ்ட்ரேட்டிங்காக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ரொம்ப ஆதங்கமாக இருந்தது பார்க்குறதுக்கே. அவ்வளோ தூரம் அடுக்கிறாரு இவ்வளோ பிரச்சனைகளை. ஸோ அவங்க அப்படி பண்ணி முடிச்சிட்டாங்க. அப்போ அண்ணாமலை அவர் என்ன சொல்கிறாருன்னா, இதை கண்டித்து நம்ம வந்து ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணணும்னு சொல்லி வர்றோம். ஏற்கனவே நாங்கள் ஆர்ப்பாட்டத்துக்கு பெர்மிஷன் கேட்டிருந்தோம், கொடுக்கல. இன்றைக்கி வந்து அந்த கிராமத்துக்கு போய் ஆர்ப்பாட்டம் பண்ணலான்னு நாங்கள் போகிறோம், அதுக்கு வந்து பெர்மிஷன் கொடுக்க முடியாதுன்ட்டாங்க. நாங்கள் வேறு எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு இடம் கொடுங்க, அந்த இடத்துல நாங்கள் ஆர்ப்பாட்டம் பண்ணிக்கிறோன்றோம், அதுவும் கொடுக்க மாட்டேன்ட்டாங்க. நான் சென்னையிலேருந்து கோயம்புத்தூருக்கு வந்திருக்கிறேன். கோயம்புத்தூருக்கு வரேன், வீட்டுக்கு என்னை வீட்டு சிறை ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணுறதுக்கு அவ்வளோ காவலர்கள் வந்துட்டாங்க. நான் அங்கேருந்து அதை சமாளிச்சுட்டு அண்ணாமலை அவரோட அப்பா வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருக்காங்க போல். ஸோ நம்ம வந்து பிரார்த்தனை பண்ணிப்போம், அவங்க வந்து சீக்கிரம் குணமாகணும்னு சொல்லிட்டு. ஸோ அவர் சொல்கிறாரு, அவரோட அப்பாவை வந்து KMCH ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருக்கிறாங்க. அவரை போய் பார்க்குறதுக்காக போகிறேன், அங்கே என்னை அரெஸ்ட் பண்ணுறதுக்கு 4 காவலர்கள் வந்துட்டாங்க. எவ்வளோ அராஜகமாக நடந்துகிட்ருக்கு. அதை சமாளிச்சுட்டு நான் வந்து இங்கே திருப்பூர் மாநகராட்சிக்கு வந்து, திருப்பூர் மாநகராட்சியில் எங்களுக்கு வந்து ஒரு இடம் கொடுங்க, அங்கே நாங்கள் ஆர்ப்பாட்டம் பண்ணிக்கிறோன்னா அதுக்கும் பெர்மிஷன் கொடுக்கல. அப்போது அதெல்லாம் தாண்டி நாங்கள் என்ன பண்ணுறோன்னு சொன்னால், இந்த மாதிரி ஒரு பொது இடத்துல மைக்கும் கொடுக்கல அவங்களுக்கு. அவர் ஏற்கனவே நம்மளுக்கு தெரியும், 2 நாள் முன்னாடி, நேற்று முந்தா நாள்லாம் அவருக்கு வந்து அவ்வளோ தூரம் தொண்டை வந்து பிரச்சனையாகி அவரால் பேசவே முடியல. ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ்லேயே அவ்வளோ கஷ்டப்பட்டு தான் பேசினார். காரில் மேலே ஏறி நின்று கத்தி பேசுகிறாரு. வீடியோ கேமராஸ்லாம் இருந்ததுனால அந்த மைக்கில் கேட்டு தான் அந்த போராட்டத்தை பற்றி நம்மளால் கேட்க முடிஞ்சுது. ஸோ இந்தளவுக்கு வந்து ஒரு நெருக்கடி கொடுத்துருக்குறாங்க. அப்போது அவர் சொல்கிறாரு, காவலர்கள் என்ன பண்ணணும்னு சொன்னால், அரசாங்கம் ஒரு தப்பான ஆர்டர் கொடுத்தா கூட நீங்கள் வந்து ஒரு நடுநிலையாக நடந்து அந்த ஆர்டரை பின்பற்றாமல் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணணும். ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, அவங்க எவ்வளோ தப்பான ஆர்டர் கொடுத்தாலும் அதை ஃபாலோ பண்ணி, இது மிகப்பெரிய தவறு, உங்களுக்கு நாங்கள் பாடம் கற்பிப்போம் அப்படிங்கிறாரு. அப்புறம் சொல்கிறாரு, எவ்வளோ தூரம் காவலர்களுடைய ப்ரையாரிட்டிஸ் மாறுது பாருங்களேன். கோயம்புத்தூரில் ஒரு பொண்ணை வந்து ரேப் பண்ணுறாங்கன்னு சொன்னால், அந்த ரேப்பிஸ்ட்டை பிடிக்கிறதுக்கு இவங்களுக்கு 6-7 மணி நேரம் ஆகுது. அதுக்கு வந்து ஃபுல் ஃபோர்ஸாக எல்லோரும் சேர்ந்து கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சி லா அண்ட் ஆர்டரை மெயின்டைன் பண்ண மாட்டேங்கிறாங்க. பிரச்சனை பண்ணுறவங்களெல்லாம் கண்டுபிடிக்கிறது இல்லை. ஆனால் எங்களை மாதிரி ஒரு பிரச்சனைக்காக நாங்கள் போராட்டம் பண்ணுறவங்க மேலே FIR போடுறாங்க. அது 10-15 பேர் மேலே FIR போடுறாங்க.
இது எவ்வளோ பெரிய அபத்தமாக நடந்துகிட்ருக்குன்னு சொல்லி அது ஆதங்கத்தை பகிர்ந்துட்டு, அந்த தினேஷுங்கிற அந்த மேயர் தான் வந்து எல்லாத்துக்கும் காரணம், அவரோட ஒரு தனிப்பட்ட அவருக்கு பைத்தியம் பிடிச்சிருக்குங்கிறது. அதாவது என்ன சொல்கிறாருன்னா, இந்த மாதிரி எல்லாத்தையும் நீங்கள் வந்து சாரி கேட்க சொல்கிறீங்கன்னா உங்கள் மனநிலை எவ்வளோ தூரம் மட்டமாக இருக்குது, அவ்வளோ தூரம் அரசியல் பண்ணிகிட்ருக்காங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப ஆதங்கப்பட்டுட்டு, நாங்கள் இதுக்கப்புறம் என்னென்ன நடவடிக்கை எடுப்போங்க நீங்கள் பொறுத்திருந்து பாருங்கள், நாங்கள் ரொம்ப ஆக்ரோஷமாக நாங்கள் வந்து எங்களோட வேலைகளை பண்ண போகிறோம். அதில் முதல் கட்டமாக என்ன சொல்கிறாருன்னு சொன்னால் 28, 29 அந்த டயத்தில் வந்து சிஎம் அவர்கள் இந்த ஏரியாவுக்கு பல்லடம் பக்கத்தில் வரப்போகிறார் போல். ஸோ அந்த கிராம மக்கள்லாம் சேர்ந்து சிஎம்க்கு வந்து கருப்பு கொடி காட்டி அவர் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ண போகிறோம். எங்களுக்கு அதில் விருப்பம் இல்லை, ஆனால் இதை வந்து என்ன தான் எங்களுக்கு பண்ணுறதுன்னு தெரியல. நீங்கள் போராட்டம் பண்ணுறது கலவு பண்ண மாட்டேங்கிறீங்க, இன்னும் நிறைய நடவடிக்கைகள் எடுக்க போகிறோம், க்ரீன் ட்ரிபியூனல் கிட்ட அப்ளை பண்ண போகிறோம், கோர்ட்டுக்கிட்ட நாங்கள் நாட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் சொல்கிறாரு. இதெல்லாம் பண்ண போகிறோம். அப்போ முதல்ல வந்து நாங்கள் சிஎம்க்கு எகென்ஸ்டாக கருப்பு கொடி காட்ட போகிறோம். அப்புறம் நாங்கள் வேறு என்னெல்லாம் பண்ண வேண்டி வரலாம்னு சொன்னால், இந்த மேயரோட வீட்டு வாசலில் நாங்கள் ஒரு லாரி ஃபுல்லாக குப்பையை கொண்டு போய் கொட்ட வேண்டியும் நாங்கள் வரலாம், அந்த மாதிரி கூட நடக்கலாம். போலீஸ்காரெல்லாம் நாங்கள் ரோட்லேயே இருக்கிற மாதிரி நாங்கள் எங்களால் பண்ண முடியும். நாங்கள் வந்து நீங்கள் லா அண்ட் ஆர்டரை பார்க்கணுங்கிறதுக்காக தான் நாங்கள் வந்து பார்த்துட்ருக்கோம், ஆனால் நீங்கள் எங்களை இந்தளவுக்கு தள்ளுறீங்கன்னு சொல்லிட்டு பயங்கர வருத்தத்தை வந்து அவர் ஷேர் பண்ணார். இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன சொல்கிறாருன்னா, அப்போது ப்ரெஸ்லையும் கேட்குறாங்க, இப்போ இதெல்லாம் வேணும்னே பண்ணுறாங்க நினைக்கிறீங்களான்னு கேட்குறாங்க. அவர் சொல்கிறார், ஆமாம் வேணும்னே பண்ணுறாங்க, இவங்க கமிஷனுக்காக தான் இப்படி பண்ணுறாங்க. இந்த ரீசைக்ளிங் பண்ணுறதுக்கு மொத்தமாக மிஷின்ஸ் வந்து ஒரு 28 மிஷின் நம்ம திருப்பூர் மாநகராட்சியில். அந்த 28 மிஷினில் 23 மிஷின் வேலை செய்யலையாமா. அது எப்படிங்க 28 மிஷின் 23 மிஷின் வேலை செய்யாமல் இருக்க முடியும்? நீங்கள் பத்திரிகையாளருக்கு நீங்கள் போய் பாருங்கள், நீங்கள் போய் செக் பண்ணுங்கள், வேலை செய்யலான்னு பாருங்கள், அவங்க செய்யாமல் வச்சுருக்கிறாங்க. அப்போ இது வேணும்னே பண்ணுறது தானே இதுக்கு சமம். இண்டோரில் வந்து ஃபஸ்ட் ரேங்க் எடுக்கிறாங்க, மைசூர் இருக்குது, இவங்கெல்லாம் போய் பார்க்கணும், போய் பார்த்து அங்கெல்லாம் எப்படி பண்ணுறாங்க, நம்ம இங்கே எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கணும். நீங்கள் வந்து ஒரு ஆர்டிஐ போட்டு பாருங்கள், எந்த பல்க் ஜென்ரேட்டரையும் ஃபைனே போட்டிருக்க மாட்டாங்க. அவங்கெல்லாம் ஒழுங்காக பண்ணாலே நம்மளுக்கு பாதி பிரச்சனை சால்வ் ஆகும். அப்போது நம்ம நாட்டுக்கே இவ்வளோ பெரிய கான்ட்ரிபியூட் பண்ணக்கூடிய திருப்பூரை, ஒரு டாலர் சிட்டி போன்று இருக்க திருப்பூரை வந்து இவங்க குப்பைக்காடு ஆக்கி வச்சுருக்கிறாங்க. ஸோ மக்கள் வந்து இதுக்கு சரியான பதிலடி கொடுக்க போகிறாங்க. அந்த கிராம மக்கள் எல்லாருமே வந்து வீடு வீடாக போய் திமுக அகெயின்ஸ்டாக கேம்பெயினே பண்ண போகிறாங்க, நீங்கள் பொறுத்திருந்து பாருங்கள் அப்படிங்கிறாரு. அப்புறம் இன்னொன்று சொல்கிறேன், திருப்பூரில் அவ்வளோ ஊழல் நடந்துட்டுருக்கு. குப்பை எழுறது வந்து ஒரு 50 ரூபா மதிப்புள்ளது இருக்குன்னு சொன்னால் அதை ஒரு 400 ரூபாய்க்கு வாங்குறது, இந்த மாதிரி ஏகப்பட்ட ஊழல் நடந்துகிட்ருக்கு. அவர் வந்து இந்த மாதிரி மாதம் இந்த குப்பை அள்ளுற விஷயத்தில் பணம் வாங்குறாங்க, இங்கே கார்ப்பரேஷனுக்கு லஞ்சம் ஊழல் வருதுங்கிறத வந்து அவர் ஒத்துக்கிறாரான்னு கேளுங்க. அவர் இல்லை ஒத்துக்கலைன்னு சொன்னால் நான் அதுக்கான ப்ரூஃப் நான் கொடுக்குறேன், அவர் ப்ரூஃப் கொடுத்ததுக்கப்புறமா அவர் பதவி விலகணும், நான் பார்த்துருவோம் என்ன பண்ணுறாரு, நான் அடுத்தடுத்து எப்படி இதை கொண்டு போகிறேன்னு மட்டும் பாருங்கன்னு சொல்லிட்டு பயங்கர ஆக்ரோஷமாக இது விஷயமா அந்த போராட்டத்துலேயும் சரி ப்ரெஸ் மீட்லேயும் சரி இந்த திருப்பூரில் நடக்கிற அந்த இடுவாய் குப்பை பிரச்சனை பற்றி டீட்டெயிலாக சொல்லி முடிக்கிறார். அப்புறம் இன்னொன்று சொல்கிறார், இந்த மாதிரி திருப்பரங்குன்றத்தில் உள்ள தீபம் ஏற்ற விஷயம் பொறுத்த வரைக்கும் மதுரையில் நரிமேடு இடத்தை சார்ந்த பூர்ணச்சந்திரன் அப்படிங்கிறவங்க வந்து அவங்க மேலே தீ கொளுத்தி இறந்து போயிருக்கிறாங்க. ரொம்ப துரதிருஷ்டவசமான விஷயம். நம்ம வந்து அவங்க குடும்பத்துக்கு எல்லாருக்கும் நம்ம வந்து அஞ்சலி செலுத்திக்கிறோம். அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, இறதுக்கு முன்னாடி 3 ஆடியோ மெசேஜ் அனுப்பிச்சிருக்கிறாரு. இந்த மாதிரி திமுக வந்து கோர்ட் ஆர்டர் வந்தும் ஏற்றாமல் இருக்கிறாங்களேன்னு சொல்லிட்டு அந்த கோவத்தை வந்து வெளிப்படுத்துகிறதா அவர் சொல்லியிருக்கிறாரு. ரொம்ப ஆழ்ந்த இரங்கல்கள் நம்ம தெரிவிச்சுக்கிறோம். நான் இந்த ப்ரெஸ் மீட் மூலமாக என்ன சொல்லிக்கிறேன்னு சொன்னால், எந்த முருக பக்தரும் தயவு செஞ்சு இந்த மாதிரியான ஸ்டெப் எடுக்காதீங்க. நம்ம வந்து கோர்ட்டு மூலமாக நம்ம வந்து தீபத்தை ஏற்றுவோம். நம்ம என்றைக்கு இது தீபம் ஏற்றுவோம் அவங்க அன்றைக்கி வந்து அவரோட ஆத்மா சாந்தி அடையும். டெஃபினட்டாக நம்ம அதை பண்ணுவோம். வேறு யாரும் இந்த மாதிரி முடிவு எடுக்காதீங்க. ஏன்னா காப்பி கேட் சொசைட்டின்னு ஒன்று நடக்கும். இது நடக்கிறது பார்த்துட்டு மற்றவங்களுக்கும் வந்து இந்த எட்ஜில் இருக்கவங்களுக்கு அப்போ நம்மளும் இந்த மாதிரி பண்ணணும்னு தோணும். தயவு செஞ்சு கெஞ்சி கேட்டுக்கிறேன், அந்த மாதிரி பண்ணாதீங்க. சட்டத்தை நம்ம வந்து சட்டத்து மூலமாக இதை நம்ம நிறைவேற்றியே ஆகும். கண்டிப்பாக நாங்கள் கூட இருக்கிறோம். தீபத்தை வந்து நம்ம தீபத்தூணில் ஏற்றுவோம் அப்படின்னு சொல்லி அவர் விளக்கம் கொடுத்துட்றாரு. அப்போ ப்ரெஸ்ஸில் கேட்குறாங்க, இந்த மாதிரி நீங்கள் வந்து இந்த சூசைடை வந்து பொலிட்டிசைஸ் பண்ணுறீங்களான்னு கேட்குறாங்க. என்னப்பா இது, அவர் ஆடியோ மெசேஜ் அனுப்பிச்சிருக்கிறாரு, அதனால் வந்து நம்மளுக்கு அதில் விஷயம் தெரியுது. இன்னொன்று அவர் உயிரை விட்டுருக்கிறார், நம்ம அதை கடந்து போக முடியாது. நம்ம அதை கண்டிப்பாக என்ன பண்ணி ஆகணும்னா அதை வந்து நம்ம சொல்லி ஆகணும், அவங்களுக்கு அஞ்சலி செலுத்தணும். இதை மாதிரி யாரும் பண்ணக்கூடாதுன்னு நம்ம வந்து விழிப்புணர்வு ஏற்படுத்துகிறோம். இதில் உங்களுக்கு எங்கே கேள்வி வருது, திமுக பார்த்தீங்கன்னு சொன்னால் மொழிப்போரில் வந்து இறந்து போனவங்கள வச்சு இன்றைக்கு வரைக்கும் அந்த சூசைடை வச்சு வாக்கு பிச்சை எடுத்துகிட்டு இருக்காங்க. அதுக்கு சம்மந்தம் இல்லையா? இது வந்து அவர் உயிரை விட்டுருக்கார், நம்ம வந்து அவருக்கு வந்து அஞ்சலி செலுத்தி ஆகணும் அப்படிங்கிற மாதிரி விளக்கம் கொடுக்குறாரு. அதுக்கப்புறமா கேரளா பற்றி கேட்குறாங்க. கேரளா பற்றி கேட்கும்போது அவர் சொல்கிறாரு, கேரளாவில் வந்து தனியாக நின்று அவங்க வந்து கஷ்டப்பட்டு ஏகப்பட்ட உயிர் தியாகங்கள் பண்ணி RSS பிஜேபி எல்லோரும் சேர்ந்து அந்த கட்சியை வந்து வளர்த்திருக்கிறாங்க இத்தனை வருஷத்தில். ஸோ பல 5 ஆண்டுகள் 10 ஆண்டுகளாக உழைச்சி 33லேருந்து 50 சீட் வந்து இப்போது ஒரு கேபிட்டல் சிட்டியை வந்து அவங்க ஜெயிச்சிருக்கிறாங்க. அதே போல் தமிழ்நாட்டிலையும் நம்ம வந்து கட்சியை வளர்க்குறதுக்கான நேரம் காலம் வரும். அப்போ தனிமையாகவே பிஜேபியோட ஒரு ஐடென்டிட்டியோடையே நம்ம ஜெயிப்போம். இப்போதைக்கு எல்லா தலைவரும் என்ன முடிவு பண்ணியிருக்காங்களோ அதுபடி நம்ம வந்து அதிக எம்எல்ஏக்களை சட்டமன்றத்துக்குள்ளே கொண்டு போகிறதுக்காக முயற்சி பண்ணுவோம் அப்படிங்கிறாரு.
அப்போ கேட்குறாங்க, இந்த மாதிரி விஜய் அவர்கள் கட்சியில் இருக்கிற செங்கோட்டையன் அவர்கள் வந்து அவரை புரட்சி தளபதினு சொல்கிறாங்களேங்கிறாரு. அது அவருக்கு உரிமை இருக்குது. அவர் 50 வருஷமாக வந்து சட்டமன்றத்தில் இருக்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. அவர் அரசியல் அவர் சொல்கிறாரு விட்டுருங்க அப்படிங்கிறாங்க. இப்போ விஜய் வந்து திமுகவை தீய சக்தின்னு சொன்னார் அப்படிங்கிறாங்க. அப்போ அவர் சொல்கிறார், இதெல்லாம் காலங்காலமாக எல்லோரும் சொல்லிட்டு இருக்கா, நம்மளும் சொல்லியிருக்கோம், பிஜேபி சொல்லியிருக்கோம். ஒரு நடிகர் வந்து சொல்கிறது முக்கியம் கிடையாது. நான் இப்போ பார்த்துட்ருக்கேன், ஒரு வீடுகளில் இருக்க பெண்கள் வந்து திமுக தீய சக்தின்னு சொல்கிறாங்க, அதுதான் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறாரு. அப்போ எஸ்ஐஆரை பற்றி கேட்குறாங்க. அவர் சொல்கிறார், எஸ்ஐஆரில் வந்து யாரெல்லாம் கள்ள ஓட்டு போடுறாங்களோ அவங்களுக்குலாம் எஸ்ஐஆர் மேலே வெறுப்பு இருக்க தான் செய்யும். இப்போ நான் பாண்டிச்சேரி போனேன். பாண்டிச்சேரியில் கிட்டத்தட்ட 1 லட்சம் வாக்காளர்களை வந்து இந்த இறந்த வாக்காளர்கள், வேறு ஊர் மாறினவங்க, தப்பாக இருக்கிறதெல்லாம் வந்து விளக்கியிருக்காங்க. அது கிட்டத்தட்ட எவ்வளோனா 10 லட்சம் வாக்காளர்கள் மொதல் பாண்டிச்சேரியில். 1 லட்சம்னா 10% வந்து தப்பாக இருந்திருக்கு. கோவாவில் 11% தப்பாக இருந்திருக்கு. அதெல்லாம் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. தமிழ்நாட்டில் இன்னும் ஒரு கொஞ்ச நாளில் ரிலீஸ் ஆகும்போது நீங்கள் பாருங்கள், கிட்டத்தட்ட 14லேருந்து 16% வந்து தப்பான வாக்காளர்கள் பட்டியலில் இருப்பாங்க. அதை விளக்குவாங்க. அப்போது மற்ற ஊர்களெலாம் பிரச்சனை இல்லை, கர்நாடகாவில் பிரச்சனை இல்லை, கோவாவில் பிரச்சனை இல்லை, பாண்டிச்சேரியில் பிரச்சனை இல்லை, தமிழ்நாட்டில் இவங்களுக்கு மட்டும் ஏன் பிரச்சனை வருது? ஏன்னா இவங்களுக்கு வந்து அதனால் தப்பான வாக்காளர் பட்டியல் மூலம் இவங்க நடந்துட்டு இருந்திருக்கிறாங்க. அப்புறம் இதில் வந்து தப்பு பண்ணுறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா எல்லா பிஎல்ஏயும் உள்ளே உட்காந்துருக்காங்க. டிஎம்கே பிஎல்ஏ உள்ளே உட்காந்துருக்காங்க, ஏடிஎம்கே பிஎல்ஏ இருக்காங்க, பிஜேபி, என்டிகே எல்லா பிஎல்ஏயும் உள்ளே இருக்கும்போது அவங்க முன்னாடி தான் எல்லாம் நடக்குது. அப்புறம் எப்படி இதில் தப்பு பண்ண முடியும்? ஸோ மக்களை முட்டாளாக்கிறதுக்கு எல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறாரு. அப்புறம் ஒரு புக் எக்ஸிபிஷன் நடக்குது போல். அந்த புக் எக்ஸிபிஷனில் வந்து ஆன்மீக புத்தகங்கள் இருக்கக்கூடாதுன்னு கம்யூனிஸ்ட் கட்சிக்காரங்க வந்து அதுக்கு ப்ரொட்டஸ்ட் பண்ணி அவங்க ஒரு புக் எக்ஸிபிஷன் நடத்துகிறதா சொல்லிவிட்டு, நீங்கள் ஏன் புக் எக்ஸிபிஷன் நடத்தக்கூடாதுன்னு ஒரு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் பண்ணுற ஒரு ஜேர்னலிஸ்ட் கேட்குறாரு. அதுக்கு அவர் சொல்கிறாரு, ரொம்ப சூப்பரான ஒரு ஐடியா கொடுத்துருக்கீங்க, இதை நாங்கள் எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பக்கத்தில் இருக்க நிர்வாகிகிட்ட அப்படியே கேட்டுட்டு, பிஜேபி சார்பாக நம்ம வந்து ஒரு பெரிய புத்தக கண்காட்சி நம்ம நடத்த போகிறோம். அவங்கள மாதிரி இல்லாமல் நம்ம எல்லாரையும் உள்ளே கொண்டு வந்து, இப்போ டிஎம்கே இருக்காங்க, அந்த சித்தாந்தத்துக்கும் நம்ம வந்து புத்தகத்துக்கு ஸ்டால் கொடுத்து நம்ம வந்து ப்ராப்பரான ஒரு புத்தக கண்காட்சி நடத்த போகிறோம் அப்படிங்கிறாரு. எனக்கு அதில் என்ன பிரச்சனைங்கிறது அந்த பேக்ரவுண்டு தெரியல. இது அந்த ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் அவர் சொன்னது. அப்புறம் கனிம வளத்தை பற்றி கேட்குறாங்க. அவர் சொல்கிறாரு, கனிம வள கொள்ளைங்கிறது அவ்வளோ நடந்துகிட்ருக்கு. நம்ம தமிழ்நாடு பட்ஜெட் எடுத்து பார்த்தீங்கன்னா கனிம வளத்துலேருந்து நம்மக்கிட்ட கிடைக்கிற வருமானம் 100 கோடி கம்மி தாங்கிறாங்க. ஆனால் ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ மதிப்புள்ள கனிம வளத்தை நம்ம தமிழ்நாட்டிலேருந்து எடுப்போம்னா கிட்டத்தட்ட 1 லட்சம் கோடிக்கு மேலே நம்ம கனிம வளம் எடுப்போம். இது எவ்வளோ பெரிய மடத்தனம். இதில் அவங்க என்ன பண்ணாங்கன்னா, கேரளாக்காரன் புத்திசாலித்தனமாக அங்கே மண் எடுக்க விடாமல் தமிழ்நாட்டிலேருந்து மண் எடுத்துகிட்டு இருக்காங்க. அதுக்கு இவங்க ஒப்பந்தம் போட்டு வெக்கமே இல்லாமல், நான் பாருங்கள் கேரளா கிட்டே என் ஊர்லேருந்து மண் எடுக்கிறதுக்காக ஒப்பந்தம் போட்டிருக்கேன்னு அதை ஃபோட்டோ எடுத்து ட்விட்டர்லேயும் போடுறாங்க. அறிவிற்கை யாராவது பண்ணுவாங்களா? எவ்வளோ தூரம் முட்டாளாக பண்ணுறாங்க, நம்மளும் எவ்வளோ முட்டாளாக நினைக்கிறாங்கன்னு பாருங்கள். இதுக்கெல்லாம் வந்து என்ன விடிவுகாலம் நம்ம பார்ப்போம் அப்படின்லாம் சொல்லிட்டு, எனக்கு வந்து இது பார்க்கும்போது ரொம்ப ஒரு ஆதங்கமாக இருந்தது. ஏன்னா இவ்வளோ தவறுகள் நடந்துகிட்ருக்கே அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அதிமுகவும் பிஜேபி சேர்ந்து பண்ணாங்கன்னா இது மிகப்பெரிய லெவலில் போகும். அப்போது அந்த ப்ரையாரிட்டைசேஷன் இல்லாமல் போயிடுச்சு. இப்போ கூட்டணியில் தான் இருக்கிறாங்க. இப்போ ஏடிஎம்கே எடப்பாடி பழனிசாமியாக இருக்கட்டும், இல்லை நயினார் நாகேந்திரனாக இருக்கட்டும், அண்ணாமலை எல்லாருமா சேர்ந்து ஒரு பர்டிகுலர் ஒரு விஷயத்தை எடுத்து, இப்போ இந்த விஷயம்லாம் வந்து ரொம்ப செக்குலரான விஷயம். இதில் நீங்கள் பிஜேபி மேலே என்ன குறை சொல்ல முடியும் சொல்லுங்களேன்? இப்போ திருப்பரங்குன்றத்துலேயாச்சும் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு ஆப்போசிட்டாக ஒரு உருட்டுறாங்க. இது வந்து ஹிந்துத்வா, இது வந்து கலவரம் பண்ணுறதுலாம் சொல்கிறாங்க. சரி, ஓகே, அதுலேயுமே அவங்க வந்து கோர்ட் ஆர்டரே மீறுறாங்க, அதுலேயும் இறங்கியிருக்கணுங்கிறது என்னோடய தாழ்மையான அபிப்பிராயம். இது வந்து பக்காவான ஒரு பொது பிரச்சனையாச்சே. இதில் வந்து அட்லீஸ்ட் இப்போது சீமான் இருக்கட்டும், இபிஎஸ் இருக்கட்டும், எல்லோரும் சேர்ந்து ஒட்டு மொத்தமாக ஒரு ப்ரெஷர் கொடுத்து அவங்கள வந்து பின்னாடி போக வச்சுருந்தா மொத்த அரசியல் களமே மாறி இருக்குமே. இது ஏன் பண்ண மாட்டுறாங்க? அப்போ இவங்களுக்கு நோக்கமே மாறி இருக்கோன்ற ஒரு சந்தேகத்தை நம்மளுக்கு எழுப்புதுன்னு வச்சுக்கோங்களேன் மற்ற கட்சி தலைவர்களுக்கெல்லாம். அஃப்கோர்ஸ் இவரை வந்து அரெஸ்ட் பண்ணதுக்கு வந்து நிறைய பேர் கண்டனம் தெரிவித்தாங்க. எனக்கு இபிஎஸ் அவர்கள் கண்டனம் தெரிவித்தாரான்னு நான் பார்க்கல. நான் அதை பார்த்துட்டு உங்களுக்கு நாளைக்கு வீடியோவில் அப்டேட் பண்ணுறேன். இதான் வந்து இன்னையோடைய அனலைட்டுடைய உங்களோட கருத்துக்களை வந்து பகிர்ந்து கொள்ளுங்கள். மேலும் ஒரு பாசிட்டிவ் வீடியோவில் சந்திக்கிறேன். வணக்கம்.